அந்த அழகையே மயங்கிட்டானா. அசுரம்லாம் எப்படி மோகன அவதாரத்துல மயங்கி அமிர்த கலகத்தையே குடிச்சுட்டானோ அதுவே சர்வஸ்வத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறானாகி அப்படி இதனுடைய அழகு எற்றது அன்பும் நீரேற்றதும் அழகு. யாரிடத்திலையும் நீளரே நீளாதான கை. ஆனால் எனக்கு உயிர் போனாலும் எனக்கு யுகம் கெட்டாலும் பரம் கெட்டாலும் அடியை நாசமானாலும் எப்போது சர்வேஸ்வரன்னு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு தம்பத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறானா பலி சக்கரவர்த்தி. அதனால நீட்டிட்டார் கைய. அப்படி கொடுக்கிறவன் கையை நீட்டிவிட்டார். அந்த கையை நீட்டினதே அழகுங்கிறார். அழகங்கே அங்கை நீரே சாக்கு. அப்புறம் திருவிடின் அழகன்றே அன்பம் கடத்தல். நீரேற்று கடைசியில் மூன்றாவது அடி 3 அடி மண்ணு வேண்டி நீரேற்று ஒரு திருவடியை கீழே வச்சு ஒரு சரத்துல மற்றொரு திருவடியை தூக்கி சத்தியலோக பரியந்தம் லோகத்தை வியாபித்து மேகமண்டலே கேசமோக நட்சத்திர மண்டலவே பூஷமங்களாக சூரியனே கண்களாக சந்திரனே மனசகா கடலே குச்சியாக திருவயிறாக மலைகளெல்லாம் அஸ்திகளாக நதிகளெல்லாம் நாடிகளாக இன்றாறு தேவதைகளாம் தன்னுடைய திருக்கரங்களாக சர்வதேவனாக விஸ்வரூபனாக எம்பெருமான் இருக்கக்கூடிய அதுல அண்டத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகையும் சொல்றார். அந்த சமயம் பார்த்து அழகு மேலும் கமல உலகக்கூடிய பிரம்மதேவன் கால் கழுது கங்கை அவருடைய திருவிடிலிருந்து கங்கையை ஒழுகித்தேன்னா அந்த கங்கையை ஒழுகினதும் எதுனா அழகுங்கிறார். அந்த கங்கை பெருகிறது. கங்கை எம்பெருமானுடைய சரணத்துக்கு ஒரு அழகாக ஆச்சு. பதாகை போல ஜெயக்கொடி பறக்க விட்டது போல நான் ஸ்ரீபாதவத்துல உலகம் பூரா கைப்பற்றியாச்சு. உடனே ஜெயக்கொடி பறக்க வரணும் இல்லையா? அந்த கங்கை விடாத கொடி போலையும் அதுக்கு ஸ்தம்பம் போல எம்பெருமானுடைய திருவடியும் அந்த திருவடி நீண்ட ஒரு ஸ்தம்பம் போலையும் கங்கை விடறது ஒரு கொடி போலையும் இருக்குங்கிறார். அழகுங்கிற சுவாமி வெள்ளாச்சாமியில திருவடி தாய் கங்கைக்கு காரணமென்று காரணமனோத்திரவரேயோ அதுவும் அவளுக்கு அழகென்றோ கங்கை அழகென்றோ அப்படிங்கிறார் பெரியாச்சான் பிள்ளை. அது ஒரு கங்கையே ஒரு அழகு. அந்த கங்கை எம்பெருமான் திருவடியில் பெறுகிறதே ஒரு அழகு. கங்கைக்கு ஒரு பெருமே பவித்திரம் இல்லவா? கங்கைன்னு உச்சரித்தாலேயே பெரியார் சொல்றார். கங்கை கங்கை என்ற வாசகத்தான் உச்சரித்தாலேயே பாவனம் அப்படின்னு சொன்னார். அது பாவனமாயிருக்கிறது காரணம் என்ன? இந்த கங்கை பாவனமாயிருக்கிறது காரணம் என்னன்னா பாவனமான திருவடி வேண்டுமா. திருவாராசிரத்திலே நாம் தீர்க்கத்தை கண்டே சென்றவர்கள்தான் திருவள் திருவடியில விடுறது இல்லை. காத்திய சமர்ப்பயாமி அர்க்கிய சமர்ப்பயாமி ஒரு கண்ணித்தை வச்சு இப்படி சமர்ப்பிக்கிறது போல இன்னொரு பாத்திரத்துல விட்டுட்டு அதை சீதாத தீர்த்து எல்லாருக்கும் கொடுத்தால் வரும். அவரை ஒரு பிந்து கூட கீழே விடாது ஜாக்கிரதையா சத்தையோட நம்ம வாங்கி சீதாத தீர்த்தமாக சாப்பிடுவோம். ஆனால் இந்த காத்திய சமர்ப்பயாமி அர்க்கிய சமர்ப்பயாமி பெருமாள் அப்படி காத்திட்டு கொட்டி தீர்க்கத்திலே அவர்கள் கவிதை உண்டாகும். ஆனால் சாட்சாத் திரிவிக்ரமனுடைய திருவடியிலேயே அலம்பி வந்ததாகிய அந்த தீர்த்தம் எவ்வளவு சாதனமாக இருக்கும். விஷ்ணுபாதோ பவனாகந்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தையும் அதனுடைய பெருமையை சொன்னார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் ராமபாதாங்கிஷ்டனக நிர்பின்னோத்ராங்க விவரேன அந்த பிரதிஷ்டா யாசிய கலசாரா அப்படி புறப்பட்டு வந்த அந்த தீர்த்தம் பிரம்மலோகத்திலேருந்து புறப்பட்டு வருதாம். அந்த கங்கை அங்கெல்லாம் கங்கைன்னு பெயர் இல்லை. அங்கெல்லாம் விஷ்ணு கவி அப்படிங்கிறதுக்கு பெயர். வேறு துருவமண்டலத்துல வந்து விழாய் பிரம்மலோகத்திலே இருந்து துருவமண்டலத்துல வந்து விழாய். நீ திரும்ப துருவன் என்ன பண்றான்? பரமபூதவதா ஔபானவாதிகி அஸ்மத்குலதேவதா சரணாரவிந்தோவதந்தி அனுசரணம். துருவன் அந்த தீர்த்தமாகறானா என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாத தீர்த்தமாச்சு என்று நினைத்து துருவன் அந்த தீர்த்தமாகறான். துருவமண்டலம் தாண்டி கீழே எழுதி வரும்போது சப்த ரிஷி மண்டலம். சப்த ரிஷிகளும் அதுல ஏற்றமாடி பிறகு சொர்க்கத்துல ஓடி வரும். சொர்க்கத்துல ஓடி வர காலத்திலே தேவ சுந்தரிகளெல்லாம் அந்த தீர்த்தமாக அப்படியே இருக்கான். பூமிக்கு வராம இருக்கு. ஏன்னா பூமியில வந்தா பாவ சம்பந்தம் வந்துடும். பாவிகளும் வந்து கொளிப்பான். சாக்கடைகள்லாம் கங்கை விட்டுடுவா. பழக்கங்கள்லாம் எடுத்து போடுவா. தலை பண்ணிட்டு கேசத்தெல்லாம் கொண்டு போட்டுருக்கா. எல்லா அபசாரமும் இன்னைக்கு கங்கையில் நடக்கிறது இல்லை. அப்படியே பாவனமாக இங்கே இருப்பது அப்படின்னு நினைச்சு கங்காதேவி அப்படியே இருந்திருக்கிறான். கங்கையை இங்க கொண்டு வந்தது யாரு அப்படின்னா கங்கையை கொண்டு வந்தது நகீரதன் அப்படிங்கிற ஒரு ராஜா. ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்காந்தபுராணம் ஸ்ரீமத் பாகவதம் இங்கே புராணங்களிலே பிரசித்தமான கதை. பிரபுதையாழ்வாரம் பத்ரியாசிரமத்தில் சேவிக்கும் போது அதெல்லாம் நமக்கு
மண்ணினில் வரிசிலை வளைத்த மன்னவன் அவனது உடல் இரு பிளவா உயிர் முதிமடுத்து அவனதான் முடிந்தல் சாதம் வெறுத்தவன் அவனும் பொருந்துயர்ந்த மாமுடி புலர்ந்த கங்கை கரைந்தே பதவியாசிரமத்தியானே. நம்முடைய திருமங்கை மன்னன் ஒவ்வொரு தீபதேசமும் பத்ரிகாசிரமம் வரையில் கோயில் மங்களாசாசனம் பண்ணதுனாலே அந்தந்த இடம் பார்த்து பாடிக்கிறார். கங்கை பத்ரிகாசிரமத்துக்கு ஓடுகிறார். அந்த பெருமையை சொல்றார். கங்கையினே அவருக்கு பத்ரிகாசிரமம் வரையிலும் ஞாபகம் இல்லை ஆழ்வாருக்கு. எதுன்னா விஸ்வாமித்திர முனிவன் சக்கரவர்த்தியின் இடத்துல சென்று ராமபிரான அழைத்து கொண்டு பொறுப்பட்டு வரும்பொழுது முதலில் வந்து தங்கின இடம் கங்கக்கரை தானே. ராமபிரானிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அன்று இரவு அயோத்தியிலிருந்து புறப்பட்டதும் உடனே கங்கை கரைக்கு தானே வந்து சேர்கிறார். கங்கை கரையில கொண்டுதானே முனிவர் விட்டார். அதை மனதில் அழைத்துக் கொண்டு மாமுகால் வரிசிலை வளைத்த மன்னவன் என்று ஸ்ரீ ராமாவதாரத்தை சொல்கிறார். மான் முனிந்து மாயா மாரீச்சனாரு கூடிய மானை கோபத்தோடு தொடர்ந்த என்பது எம்பெருமானுக்கு விசேஷம். ராமாவதாரத்துக்கு வரிசிலை வளைத்து என்று சிவதனுர் பங்கத்தையும் நினைவூட்டுகிறார். அல்லது மாயா மாரீச்சனை பிடிப்பதற்காக வேண்டி கையில உள்ள வில்ல வளைத்து சென்றான் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். அத்தகைய மன்னவன் சக்கரவர்த்தி திருமகன். அவனை முனிவன் கொணர்ந்தே அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். மாமுனி கொணர்ந்த கங்கையை கொண்டு வந்தே அப்படிங்கிறது வேற. அடுத்த வியாக்கியானமா அதை சொல்றார். பகீரதன் கொண்டு வந்தான் என்று வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்க எழுத்து எடுப்புல பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததோடு இல்லாம கங்கை கரையில பெருமாளை கொண்டு வந்ததே ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார் அப்படின்னு வியாக்கியானம். அதனால மாமுனிங்கிறது இங்க விஸ்வாமித்திரர். மாமுனி யாரை கொண்டு வந்தார்னா மான் முனிந்து ஒருகால் வரிசிலை வளைத்த மன்னவனை கொண்டு வந்தார். இந்த ராமபிரானை இங்க கொண்டு வந்தார் என்கிறார். சித்தாசிரமத்துல யஜ்ய சம்ரட்சணமாகி மிதிலைக்கு போகிற பாதையிலே கங்கைக்கரையில வந்து எம்பெருமான் தங்கினார் என்றும் விஸ்வாமித்திரரிடத்திலேயே கங்கா மகாத்மியத்தை ராமபிரானே கேட்டார் என்றும் ஸ்ரீமத் ராமாயணம் அது நினைவு கொள்கிறார். நரசிம்மாவதாரத்தையும் இங்கே சொல்ற பொன்னிறத்துறவான் முனிந்த அவனது உடல் இரு பிறவாமுதிமடுத்து. மேலும் அங்க பத்ரிகாசிரமத்திலே ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, பிரம்மகபாலம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். பத்ரிகாசிரமம் போகிறதெல்லாம் அந்த பிண்ட பிரதானங்கள் செய்து பித்ரு ரிணங்களை நிவர்த்திச்சுப்பார். அது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். ஹரனுடைய சாபத்தை தீர்த்ததாகிய ஹரன் பிரம்மாவனுடைய தலையை கள்ளிவிட்டதுனால பிரம்ம கபாலன் கையில பட்டுட அது தீராதபடியே ஆங்காங்கு பிச்சை வாங்கி திரியும் பொழுது பத்ரி நாராயணன் இடத்துல வர பத்ரி நாராயணன் தான் பிச்சை போட்டதுவே அந்த பிரம்ம கபாலம் விட்டுடுத்து என்று புராணம் சொல்லுகிறார். பிரம்ம கபாலம் கீழே விழுந்ததாகிய இடமே பிரம்ம கபாலங்கிற க்ஷேத்திரம். அங்க யார் பிதிருக்களுக்கெல்லாம் நாம் காரியங்களை செய்யறோமோ அந்த பிதிருக்கள் மோட்சத்தை அடைகிறாங்க அப்படின்னு க்ஷேத்திரமானது. அதையும் மனசுல கொண்டு சொல்றார். அயன் அரணைத்தான் மூந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன். வியாக்கியானத்துல பகீரதன் அப்படிங்கிறதையும் வியாக்கியானத்துல அடுத்தபடியாக சுவாமி பரிவாச்சான்மையில சொல்றார். பெருமாளையும் இளைய பெருமாளையும் நடத்தி கொண்டு வந்தது அக்கரையே என்று சொன்னல்ல சொல்லிவிட்டு அடுத்தபடியாக பகீரதன் தன்னையே சொல்லுகிறான் அவன் கொண்டு வந்த கங்கை எண்ணுதல் என்றும் நினைவு முற்றார். மாமுனி கொணர்ந்த கங்கையின் கதை பதவியாசிரமத்துள்ளானே. சகர சக்கரவர்த்தியில் ஒருத்தர் இருந்தாராம் அயோத்தியிலே. ராமாவதாரத்துக்கும் முன்பே அவருக்கு 60,000 பிள்ளைகள் இருந்தார். மூத்த ஒரு பிள்ளை இருந்தான் அசமஞ்சன். யாரிடத்திலையும் சமமானவன் பழகல. அதனாலே அவனை நாடு கடத்தி விட்டார். அந்த அசமஞ்சனுடைய புத்திரன் அமுசுமான் என்று ஒருவனும் இருக்கிறார். சகர சக்கரவர்த்தியின் இடத்திலேயே பௌத்திரன் அவன் பேரன். பெரிய யாகம் ஒன்று நடத்தினார்.
அஸ்வமேத யாகம் நடத்தினார். குதிரையை அபகரித்துக் கொண்டு தேவேந்திரன் பாதாள லோகத்திலே கபிலருடைய ஆசிரமத்திலே கபிலருடைய எதிரில் கட்டிட்டு போயிட்டான். இந்த 60,000 பேர்களையும் குதிரையை மீட்டுண்டு